ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம், நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். குரு பயிற்சி பலன்கள் 2025 மே மாதம் 14ஆம் தேதி 2025 அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்படி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு எந்த விதமான பலன்களை தரப்போகிறார் என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இதுவரையும் குரு பகவான் கடக ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்தார். 11ஆம் இடமான ரிஷப ராசியில் இருந்தார். இப்போ மே 14 அன்னைக்கு 2025 மே 14 அன்னைக்கு குரு பகவான் ரிஷபத்திலேருந்து விலகி மிதுன ராசிக்கு வந்துடுறாரு. மிதுன ராசிங்கிறது கடக ராசிக்கு 12வது ராசி. 12வது ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய 3 பார்வைகளை முதல் பார்வையான 5ஆம் பார்வையாக கடக ராசிக்கு 4ஆம் இடத்துல பார்க்குறாரு. இப்படி 4ஆம் இடத்துல தனது 5ஆம் பார்வையால் பார்த்து என்ன பலன்களை கடகராசிக்கு தரப்போகிறாரு. இதுக்கடுத்து 7ஆம் பார்வையால் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் எந்த விதமான பலன்களை தருவார். இதுக்கடுத்து குரு பகவானோட 9வது பார்வை கடக ராசிக்கு 8ஆம் இடத்துல வருது. இந்த 8ஆம் இடத்துல பார்க்கக்கூடிய குரு பகவானின் பார்வை என்ன பலன்களை தருது அப்படிங்கிறத தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். பொதுவாக குரு பகவான் 12ல் வந்துட்டாருன்னா வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது, வெளிநாட்டில் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டில் இருக்கவங்க சொந்த நாட்டுக்கு வந்துட்டு போகிறது, ஏன்னா பயணங்கள் உண்டாகும் 12ஆம் இடத்துல குரு இருக்கும்போது. அதே போல் வேலையில் இருப்பவங்களுக்கு இடமாற்றம் உண்டாகும், தொழில் வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகும், புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையும். ஏன்னா புதிய முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகராசிக்காரங்களுக்கு உண்டாகும். அதே போல் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த கடக ராசியில் பிறந்தவங்க ஆன்மீக சம்பந்தமான வழிபாடுகள் செய்கிறதுக்கு நீண்ட தூர பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் உண்டாகும். அதே போல் கடக ராசிக்கு இதுவரை குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்தார். இப்போ 12ஆம் இடத்துல இருக்கார். ஏதாவது பயம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். விரயஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு, ராசிக்கு 12ல் குரு பகவான் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு நினைக்கலாம் கடக ராசிக்காரங்க. ஆனால் அவருடைய பார்வை பலம் மிக சிறப்பாக இருக்குது. ஏன்னா கடக ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்தை தனது 5வது பார்வையால் குரு பகவான் பார்க்குறாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், வீடு, இடம், மனை, வாகனம் இது சம்பந்தப்பட்டதை சொல்லக்கூடிய இடம். இதனால் இந்த கடக ராசிக்காரங்க வீடு, இடம், நிலம் இது மாதிரி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அதிகரிக்கும், வாங்குவாங்க. ஏன்னா கடக ராசிக்காரங்க காலபுருஷனுக்கு 4வது இடமான வீடு, இடம், மனை இது சம்பந்தப்பட்ட ராசிக்காரங்க. அவங்க வீட்டில் தான் குரு பகவானை உச்சம் பெறுவார். அப்பேற்பட்ட தொடர்பு குரு பகவானுக்கு இந்த கடக ராசிக்காரங்களுக்கும் உண்டு. அந்த குரு பகவான் இப்போ 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக இந்த கடக ராசியில் பிறந்தவங்க வீடு, இடம், நிலம் வாங்குவாங்க, புதிய வாகனம் வாங்குவாங்க, ஆடம்பர பொருட்கள் வாங்குவாங்க, அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய நிலை. அதே போல் தாயுடன் நல்ல ஒரு உறவு நிலை, தாய் வழி சொந்தங்களால் நல்ல பலன்கள், உதவிகள் இதெல்லாம் கிடைக்கும். அதே சமயத்தில் இடமாற்றம், வீடு மாற்றம் சிலருக்கு உண்டாகும். இப்போ வாடகை வீட்டில் இருக்கவங்க வேறு இடம் மாறுவாங்க. அதே போல் வேலை, வியாபாரம், தொழில் சம்பந்தமாக இடமாற்றங்கள் உண்டாகும். கல்வியில் ஒரு நல்ல நிலை உண்டாகும். இது தொழிலில் செய்யக்கூடிய இவங்களோட திறமையும் அதிகரிக்கும். அதே போல் இவங்க வியாபாரமோ வேலையிலையோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இவங்களுடைய திறமைக்கு புகழ் உண்டாகும். 4ஆம் இடங்கிறது அவங்க திறமைக்கு ஒரு புகழை சேர்க்குற இடம். அதே போல் சிலருக்கு நல்ல பதவிகள், உயர்ந்த பதவிகள் கிடைக்கும்.
இந்த 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது மிக சிறப்பான ஒரு நிலையை இந்த கடக ராசிக்காரங்களுக்கு உண்டாக்கும். இதுக்கடுத்து குரு பகவான் தன்னுடைய 7வது பார்வையால் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஏற்கனவே கடன், வம்பு, வழக்கு பிரச்சனைகள் இருந்தால் அதில் நல்ல ஒரு பலன் வரும். அது சாதகமான பலன் உண்டு. உடல்நிலை பாதிப்பில் இருந்தவங்களுக்கு, சிலருக்கு கடன், வம்பு பிரச்சனை, ஏதோ கோர்ட்டு கேஸு இந்த மாதிரிலாம் இருந்தால் அதிலிருந்து ஒரு நல்ல பலன், நல்ல சாதகமான நிலை உண்டாகும். அதே போல் பெரிய அளவில் கடனை எதிர்பார்க்குறவங்களுக்கு கடன் தொகை கிடைக்கும். அந்த கடனுக்காக நீண்ட நாளாக காத்து இருந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் பெரிய அளவுக்கு கடன் கிடைக்கும். கடன் கிடைக்கிறது, அதே போல் நல்ல உத்தியோகம் அமைகிறது, நல்ல வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் கடகராசிக்காரங்களுக்கு வேலை தேடியும் வேலை முயற்சி செஞ்சோம் அதில் ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் வேலை அமையும், நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு சம்பளம், அதே போல் ஒரு சாதகமான நிலையும் இருக்கும். ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல அதிக அளவு எல்லாருடைய ஒத்துழைப்பும், அதே போல் வேலையில் ஒரு கஷ்டம் இல்லாமல் வேலை பார்க்குறதுக்கான நிலையும் இருக்கும். ஏன்னா குரு பகவானின் பார்வை இருக்கும்போது அந்த வேலையில் மற்றவங்க இந்த கடகராசிக்காரங்களோட ஆலோசனைகளை கேட்குற அளவுக்கு தலைமையாக நினைப்பாங்க. அதே போல் ராசிக்கு குரு பகவான் தனது 9வது பார்வையால் 8ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த கடக ராசிக்காரங்க அதே போல் பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள்லேருந்து விடுபடக்கூடிய, தடைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நிலையை இந்த கடக ராசிக்காரங்களுக்கு குரு பகவானோட 9வது பார்வை உண்டாக்கும். ஏன்னா இந்த 8ஆம் இடங்கிறதான் தடைகள், அதே போல் கஷ்டங்களை கொடுத்து விட்ருக்கோம். இப்போ இந்த கடக ராசிக்காரங்க எந்த முயற்சி செஞ்சு இருந்தாங்களோ அந்த தீவிரமான முயற்சியில் தடைகளாக இருந்துகிட்ருக்கலாம். ஒரு தொழில் அமைக்கிறதுக்கோ, வேலைக்கோ, இல்லை திருமணத்துக்கோ, இல்லை ஒரு இடம் நிலம் வாங்கிறதுக்கான முயற்சிகளில் இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு தடை இருந்தால் அந்த தடை இந்த நேரத்தில் விலகும். தடை விலகி அவங்க முயற்சி செய்கிற காரியம் வெற்றியாக முடியும், சாதகமான ஒரு பலனை தரும். இந்த மாதிரி குரு பகவானுடைய பயிற்சியில் குரு பகவானுடைய பார்வை பலன் மிக அதிக அளவுக்கு நன்மையை செய்யக்கூடிய நிலையில் கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதே போல் கடகராசிக்காரங்களுக்கு குருவின் பார்வை 8ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் இருக்கிறது. எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ்க்கையில் முழு சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய நிலையை கொடுக்கும். ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் வலுவோடு பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த ஜாதகருக்கு முன்னேற்றங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் ஒரு ஜாதகருக்கு சாதகமான நிலையில் இருந்ததுன்னா அப்போ அந்த ஜாதகர் ஈஸியாக எல்லா இதுலேயும் சுலபமாக ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ இந்த குரு பயிற்சியில் குரு பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் இருக்குது. இதனால் இந்த குரு பகவானின் பார்வை பலத்தால் பல விஷயங்கள் கடகராசிக்காரங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது. பல தடைகளை தாண்டி இவங்க இந்த நேரத்தில் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதே போல் 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த கடகராசிக்காரங்க ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் இந்த நேரத்தில் சரியாகும். அதே சமயத்தில் சிலர் இடம், வீடு, நிலம் இதெல்லாம் விற்றா
அதிலிருந்து வரக்கூடிய பணம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்திருக்கும். ஆனால் அந்த இடம், வீடு, இந்த நிலம் எதுவுமே விற்க முடியாமல் ஒரு தடையாக இருந்திருக்கும். அந்த தடைகள் இப்போ விலகி அந்த இடமோ வீடோ நிலமோ விற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை சூழ்நிலையை சாதகமாக உண்டாக்கும். ஏன்னா குருவின் பார்வை 4ஆம் இடத்துல இருக்கும்போது தனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும், அதாவது அந்த ராசிக்காரங்களுக்கு தேவையான விஷயங்களை சாதகமாக கொடுக்கும். எந்த பாவத்தில் குரு பகவானுடைய பார்வை உழுகுதோ அந்த இடத்துல ஒரு சாதகமான நிலையை உண்டாக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் உண்டாக்குது. 4ஆம் இடம் அப்படிங்கிறதுலே மிக சிறப்பான ஒரு இடமா நம்ம எடுத்துக்கிறோம். கேந்திரங்கள்லே 4ஆம் இடம் மிக சிறப்பானது. சுகஸ்தானம். உடல் நலம் மட்டும் இல்லை, மனதும் சந்தோஷப்படுத்தக்கூடிய இடம். இந்த இடம் 6ஆம் இடம் மனதை பயத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியது. அதையும் குரு பகவானின் பார்வை சரிப்படுத்துது. இது அத்தனைக்கும் மேலே 8ஆம் இடம் அத்தனை தடைகளையும் விலக்கி இருட்டாக இருக்கிற இடத்துல வெளிச்சத்தை கொடுக்குறாரு குரு பகவான். குருவின் பார்வை படுறதுனால மிகப்பெரிய அளவுக்கு ஒரு திருப்பமும் முன்னேற்றமும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.